மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. தமிழை நினைச்சுக்கிட்டு அப்ப ஈஸ்வரி நேரா ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி உனக்கும் சேதுக்கும் எப்படியோ ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனி சேதுவை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது உன்னுடைய கையில தான் இருக்கு. அந்த தமிழ் செல்வியும் அந்த குழந்தையும் ஒட்டு மொத்தமா மறந்துட்டு ஐஷுன்னு சொல்லிட்டு உன்னுடைய முந்தானையே பிடிச்சிட்டு அவன் வரணும். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நீ நடந்துக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க ஆண்டி, இனி நான் பாத்துக்கிறேன். சேது மாம்ச எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு என்ன தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யா உள்ள போறாங்க. உள்ள போனதுமே மாம்சன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, ஊர் உலகத்துக்கு முன்னாடி தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, நீ செத்துடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுக்காக ஒன்றும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கல. என் அப்பா சொல்லிட்டா அதுக்கு மறு பேச்சு எனக்கு கிடையாது. அதனாலதான் தாலி கட்டுனே தவிர இது வெறும் மஞ்ச கயிறு மட்டும்தான். உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு புருஷங்கிற முறையில என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காது. என்னதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் தமிழை வெட்டி விட்டாலும் இந்த ஜென்மத்துல அவன் மட்டும்தான் என்னுடைய பொண்டாட்டி. என்னால அவளை மறக்க முடியாதுன்னு சொல்லி சேது சொல்றாங்க. இவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்க நீங்க எதுக்காக என்னுடைய கழுத்துல தாலி கட்டுனீங்க? சொல்லுங்க மாம்ச, சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் சொன்னனே, என் அப்பாவோட மான மரியாதையை காப்பாற்றணும். என் அப்பா சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உன் கழுத்துல தாலி கட்டுனே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உனக்கு விவாகரத்து கொடுத்துறேன், உனக்கு பிடிச்ச லைஃபை நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி சேது சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. இப்ப வேணும்னா நீ என்னை விட்டு போயிருக்கலாம் மாம்சு. எப்படி உன்னை என் வழிக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும். உனக்கு தமிழ் மட்டும்தான் லைஃபா? தமிழ் இல்லைன்னா உனக்கு வேற யாருமே வேண்டாமா? பாத்துக்கிறேன், எப்படி உன்னை என் வழிக்கு கொண்டு வரணும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யா முடிவு பண்றாங்க. இப்ப ஐஸ்வர்யா என்ன பிளான் பண்ணி சேதுவோட மனசை மாத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.